பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன். அம்மா பஅத். மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. புனிதமிகு இந்த ரமலானிலே அல் குர்ஆனை படிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திய அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அல் குர்ஆனு நிஅமத்துன் லா யஅரிஃபுஹா இல்லா மன் ஸாகஹா. அல் குர்ஆன் என்பது மிக பெரிய ஒரு அருள். அதை யாரெல்லாம் உணர்கிறார்களோ, சுவைக்கிறார்களோ, அவர்களால் மட்டும்தான் அந்த சுவையை உணர முடியும். அந்த வகையிலே இன்ஷா அல்லாஹ் இன்றைய நாள் நாங்கள் படிக்க இருக்கின்ற அத்தியாயம் சூரத்துல் லைல். அல் குர்ஆனின் 92வது அத்தியாயமான இந்த சூரா மனிதனுடைய முக்கியமான 2 உழைப்புகள் அல்லது 2 முயற்சிகள் சம்பந்தமாக பேசுகின்ற ஒரு அத்தியாயம். மொத்தமாக இந்த அத்தியாயம் 22 வசனங்களை கொண்டிருக்கின்றன. இந்த சூரா மக்காவிலே இறக்கப்பட்ட ஒரு சூறாவாக காணப்படுகின்றது. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். விரட்டப்பட்ட சைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அருளாளன் கருணையாளன் அல்லாஹ்வின் நாமம் கொண்டு ஆரம்பிக்கின்றேன். வல்லைலி இதா யக்ஷா. வல்லைலி என்பது இங்கே வாவு என்ற அந்த சொல்லை நாங்கள் முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும். வாவு என்பது அரபு மொழியில் பொதுவாக மேலும் அல்லது இன்னும் என்ற கருத்தில் பயன்படுத்தப்படும். ஆனால் அல் குர்ஆனிலே குறிப்பாக இந்த வாவு சத்தியம் செய்வதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு எழுத்து. இதை நாங்கள் வாவுல் கசம் என்று அழைப்போம். இந்த வாவை தொடர்ந்து வருகின்ற பெயர் சொல் ஜர்ரு செய்யப்படும், அதாவது கஸ்ரா பெற்று வரும். வல்லைலி பாருங்கள், அல்லைலி என்று வந்திருக்கின்றது. இங்கே வல்லைலி என்பது இரவின் மீது சத்தியமாக. லைலுன் என்பது இரவாகும். அல்லைலு என்பது இரவு. வல்லைலி என்பது இரவின் மீது சத்தியமாக. இதா யக்ஷா. கஷிய இறந்த கால சொல். யக்ஷா என்பது நிகழ்கால சொல். யக்ஷா என்பது மூடி மறைத்தது, மூடி மறைக்கின்ற போது என்றும் இதை மொழிபெயர்க்க முடியும். இதா யக்ஷா என்பது 2 வகையில் மொழிபெயர்க்கலாம். மூடி மறைக்கின்ற போது, அல்லது நாங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த வசனத்தை மொழிபெயர்ப்பதாக இருந்தால் மூடி மறைத்து கொள்ளும் இரவின் மீது சத்தியமாகும். வன்னஹாரி இதா தஜல்லா. இங்கே வாவு என்பது சத்தியத்துக்குரிய வாவு. அந்நஹார் என்பது பகலை குறிக்கும். நஹாருன் என்பது பகல். வன்னஹாரி என்பது பகல் மீது சத்தியமாகும். இதா தஜல்லா. தஜல்லா என்பது பிரகாசமாக தென்பட்டது அல்லது ஒளி வீசி தோன்றியது என்றும் எங்களுக்கு சொல்ல முடியும். வன்னஹாரி இதா தஜல்லா. ஒளி வீசி தோன்றுகின்ற அல்லது பிரகாசமாக வெளிப்படுகின்ற பகல் மீது சத்தியமாக. 2 சத்தியங்கள். 3வது சத்தியம் வமா ஹலக ஸக்கர வல் உன்ஸா. அல் ஸக்கர் என்பது ஆண், அல் உன்ஸா என்பது பெண். வமா ஹலக என்பது படைத்தவன் என்று கருத்து. படைத்தவன் மீது சத்தியமாக. இங்கே வாவு என்பது சத்தியத்துக்குரிய வாவாகும். வமா ஹலக ஸக்கர வல் உன்ஸா. ஆணையும் பெண்ணையும் படைத்தவன் மீது சத்தியமாக. இங்கே இரவின் மீது சத்தியமாக, பகல் மீது சத்தியமாக, ஆணையும் பெண்ணையும்
படைத்தவன் மீது சத்தியமாக என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தாலா ஒரு முக்கியமான விடயத்தை சொல்ல வருகின்றான். சத்தியம் என்பது அல்லாஹு தாலா அல்லாஹுடைய படைப்புகள் மீது, பொருள்கள் மீது சத்தியம் விட்டு பல இடங்களில் குறிப்பிட்டுள்ளதை நாங்கள் பார்க்கின்றோம். இதன் மிக முக்கியமான நோக்கம் என்னவென்று சொன்னால், ஒரு மிக முக்கியமான அழுத்தமான ஒரு செய்தியை அல்லாஹு தாலா அடுத்து சொல்ல வருகின்றான். அந்த செய்தி என்ன? இந்த சூறாவிலே இன்ன சஅயக்கும் லஷத்தா, உங்களுடைய முயற்சி பல்வகைப்பட்டது. இங்கே பாருங்கள், இன்ன என்ற சொல் நிச்சயமாக என்று நாங்கள் மொழிபெயர்ப்போம். உண்மையிலே அரபு மொழியிலே ஒரு விஷயத்தை அழுத்தமாக, திருத்தமாக, உறுதியாக சொல்வதற்கு அல்லாஹு தாலா இந்த இன்ன என்ற சொல்லை பயன்படுத்தியுள்ளார். இங்கே 2 எழுத்துக்கள் அல்லது 2 சொற்கள் இங்கு அழுத்தமாக சொல்வதற்கு பயன்படுத்தியுள்ளார். ஒன்று இன்ன என்ற சொல், அடுத்தது லாம் என்ற சொல். பாருங்க, இன்ன லஷத்தா, இன்ன சஅயக்கும் லஷத்தா. சஅயுன் என்பது முயற்சி, உழைப்பு. இன்ன சஅயக்கும், இங்கே பாருங்கள், சஅயக்கும் என்று வந்திருக்கின்றது. கும் என்பது உங்களுடைய, சஅயக்கும் என்பது உங்களுடைய. அப்ப நிச்சயமாக உங்களுடைய முயற்சி, இன்ன சஅயக்கும், நிச்சயமாக உங்களுடைய முயற்சி. லாம் என்பதும் இங்கு உறுதிப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ள ஒரு சொல். ஷத்தா, ஷத்தா என்று சொன்னால் பல்வகைப்பட்டது, பல்வேறு என்று கருத்து. இன்ன சஅயக்கும் லஷத்தா, உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய உழைப்புகள் பல வகையாக இருக்கின்றன, பல வகையில் நீங்கள் முயற்சி செய்கின்றீர்கள் என்று அல்லாஹு தாலா இங்கே சொல்லுகின்றான், அழுத்தமாக உறுதியாக சொல்லுகின்றான். ஃபஅம்மா மன் அஅதா வத்தகா, இங்கே பாருங்கள், ஃபஅம்மா மன் அஅதா. எனவே மன் அஅதா, யார் பிறருக்கு கொடுக்கின்றார்களோ, மன் என்றால் யார், அஅதா என்றால் கொடுத்தான். ஃபஅம்மா மன் அஅதா, யார் கொடுக்கின்றார்களோ, பிறருக்கு கொடுக்கின்றார்களோ. வத்தகா, வாவு என்பது இங்கே மேலும் என்ற கருத்தை கொடுக்கும். வத்தகா, மேலும் இறையச்சம் கொள்கின்றாரோ. தக்குவா என்று நாங்கள் சொல்வோமே, இத்தகா என்று சொன்னால் பயன்தான், அல்லாஹுவை பயன்தான். இங்கே ஃபஅம்மா மன் அஅதா வத்தகா, எனவே யார் பிறருக்கு கொடுத்து அல்லாஹ்வை பயந்து நடக்கின்றாரோ அல்லது இறையச்சம் கொண்டு நடக்கின்றாரோ, மேலும் வசத்தக பில் ஹுஸ்னா, இங்கே வாவு என்பது மேலும் என்ற கருத்தை கொடுக்கும். சத்தக என்று சொன்னால் 2 கருத்து இருக்கின்றது. ஒன்று உண்மைப்படுத்தினான், அடுத்தது உண்மை என ஏற்றுக்கொண்டான். இப்போ வசத்தக உண்மைப்படுத்தினான் அல்லது உண்மை என ஏற்றுக்கொண்டான். எதை? பில் ஹுஸ்னா, ஹுஸ்னா என்பது நல்ல விடயம், சிறந்த விடயம், நற்காரியங்கள். அப்போ நற்காரியங்களை யார் உண்மைப்படுத்துகின்றாரோ. இப்போ இந்த வசனத்தை நாங்கள் முழுமையாக பார்க்க வேண்டும். இந்த 2 வசனங்கள், 5வது 6வது வசனங்கள். ஃபஅம்மா மன் அஅதா வத்தகா வஸத்தக பில் ஹுஸ்னா, யார் பிறருக்கு கொடுத்து இறையச்சம் கொண்டு நடந்து மிகச்சிறந்தவற்றை உண்மை என ஏற்றுக்கொண்டாரோ அல்லது மிகச்சிறந்தவற்றை நன்மையான விடயங்களை உண்மைப்படுத்துகின்றாரோ, ஃபஸனுயஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா. என்ன முடிவு? ஃப, எனவே சனுயஸ்ஸிருஹு, யஸ்ஸர என்று சொன்னால் இலகுபடுத்தினான். ஃபஸனுயஸ்ஸிருஹு என்று சொன்னால் நாங்கள் அவருக்கு இலகுபடுத்துவோம். எதனை இலகுபடுத்துவோம்? லில் யுஸ்ரா. யுஸ்ரா என்பது ஒன்று இலகுவான விடயம் அல்லது இலகு வழி. ஃபஸனுயஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா, இலகு வழியை அவருக்கு நாங்கள் இலகுபடுத்துவோம் என்று மொழிபெயர்க்கலாம். அல்லது ஃபஸனுயஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா, இங்கே
இது யுஸ்ரா என்பது சுவர்க்கத்தை சுட்டி காட்டுகின்றது என்றும் முஃபஸ்ஸிரூன்கள் தஃப்சீர் ஆசிரியர்கள் விளக்கம் சொல்கின்றார்கள். அதாவது ஃபஸனு யஸ்ஸிருஹூலில் யுஸ்ரா, சுவனத்துக்கான வழியை நாங்கள் அவர்களுக்கு இலகுபடுத்தி கொடுப்போம். யாருக்கு? فَأَمَّا مَنْ أَعْتَى وَاتَّقَى وَصَدَّقَ بِالْحُسْنَى فَسَنُيَسِّرُهُ لِلْيُسْرَى, பிறருக்கு கொடுத்து இறையச்சம் கொண்டு நடந்து நல்ல விடயங்களை, சிறந்த விடயங்களை, நன்மையான விடயங்களை யார் உண்மைப்படுத்தி ஏற்றுக்கொள்கிறாரோ அவருக்கு நாங்கள் இலகு வழியை அல்லது சுவனத்தை இலகுபடுத்தி கொடுப்போம். அடுத்தது வஅம்மா மன் பகில வஸ்தக்னா, அடுத்த கூட்டத்தினர். வஅம்மா மன் பகில, மன் என்றால் யாரு, பகில என்று சொன்னால் என்ன? கஞ்சத்தனம் காட்டினான், கருமையாக நடந்து கொண்டான். வஅம்மா மன் பகில வஸ்தக்னா, இஸ்தக்னா என்று சொன்னால் தன்னை தேவையற்றவன் என்று கருதி கொண்டான். அல்லாஹுடைய உதவி அவனுக்கு தேவையில்லை என்று கருதினான். வஅம்மா மன் பகில வஸ்தக்னா, யாரு கஞ்சத்தனம் காட்டி இறைவனின் தேவை தனக்கு தேவையில்லை என்று கருதுகிறானோ, மேலும் வகஸ்ஸப பில் ஹுஸ்னா, நன்மையான அல்லது நற்காரியங்களை பொய்ப்படுத்துகின்றானோ. கஸ்ஸப என்று சொன்னால் பொய்ப்படுத்தினான். அவருடைய முடிவு எப்படி? ஃபஸனுயஸ்ஸிருஹு லில் உஸ்ரா, அவருக்கும் நாங்கள் இலகுபடுத்துவோம். எதனை இலகுபடுத்துவோம்? உஸ்ரா. யுஸ்ரா என்று சொன்னால் நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் இலகு வழி. உஸ்ரா என்று சொன்னால் கடின வழி, கஷ்டமான பாதை அல்லது நரகத்துடைய பாதை. அவருக்கு நாங்கள் கஷ்டமான வழியை, கடினமான வழியை இலகுபடுத்துவோம். யாருக்கு? கஞ்சத்தனம் காட்டி அல்லாஹுடைய உதவி தனக்கு தேவையில்லை என்று கருதி நன்மையான சிறந்தவற்றை பொய்ப்பிக்கின்றானோ அவருக்கு நாங்கள் கடினமான வழியை இலகுபடுத்தி கொடுப்போம் என்று அல்லாஹு தஆலா இங்கே சொல்கின்றான். அடுத்தது வமா யுக்னி அன்ஹு மாலுஹு இதா தரத்த, மா யுக்னி அவனுக்கு பயனளிக்கவில்லை. மா யுக்னி என்று சொன்னால் அவனுக்கு பயனளிக்கவில்லை. அன்ஹு மாலுஹு அவனுடைய செல்வம், மால் என்பது பணத்துக்கு சொல்வோம், சொத்து செல்வங்களுக்கும் சொல்வோம். இங்கே வமா யுக்னி அன்ஹு மாலுஹு அவனுடைய சொத்து செல்வங்கள் அவனுக்கு பயனளிக்கவில்லை. எப்போது? இதா தரத்தா அவன் வீழ்ந்து விடுகின்ற போது. இங்கே தரத்தா என்றால் விழுந்தான் என்று கருத்து. அதாவது அவன் வீழ்ந்து விடுகின்ற போது, சில போது அதை அவன் இந்த உலகத்தில் வீழ்ந்து விடுவான் அல்லது நரகத்திலே அவன் வீழ்ந்து விடுகின்ற போது அவனுடைய சொத்து செல்வங்கள் அவனுக்கு பயனளிக்காது. அடுத்ததாக அல்லாஹு தஆலா இங்கே சொல்ல வருகின்ற விடயம் என்னென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ஹிதாயத் பற்றி சொல்ல வருகின்றான். இன்ன அலைனா லல் ஹுதா, இன்ன என்பது நிச்சயமாக, இன்ன அலைனா எங்கள் மீது பொறுப்பாகும், எங்கள் மீது கடமையாகும். எது? லல் ஹுதா. அப்ப இங்க இன்ன என்ற சொல்லும் ல என்ற சொல்லும் ரெண்டுமே உறுதிப்படுத்துவதை நோக்காக கொண்டுள்ளது. இன்ன அலைனா லல் ஹுதா என்பது நிச்சயமாக நேர் வழிகாட்டும் பொறுப்பு எங்களுக்கு உரியது. வ இன்ன லனா லல் ஆஹிரத வல் ஊலா. அடுத்ததாக அல்லாஹு தஆலா சொன்னான் இங்கே வ இன்ன என்பது நிச்சயமாக, லனா எங்களுக்கு உரியது, எங்களுக்கு சொந்தமானது, லல் ஆஹிரத வல் ஊலா. ஆஹிரா என்றால் மறுமை, ஊலா என்பது இந்த உலகம், இம்மை. அப்ப வ இன்ன லனா லல் ஆஹிரத வல் ஊலா, இம்மையும் மறுமையும். ஆஹிரா என்றால் மறுமை, உலா என்று சொன்னால் இம்மை. மறுமையும் இம்மையும் எங்களுக்கு சொந்தமானது. ஃபஅன்ஸர்துக்கும் நாரன் தலவ்வா. அன்ஸர என்று சொன்னால் எச்சரித்தான்,
கும் என்று சொன்னால் உங்களை, ஃபஅன்ஸர்துக்கும் நான் உங்களை எச்சரித்தேன். நாரன், நார் என்பது நெருப்பு. தலவ்வா என்று சொன்னால் கொழுந்து வெட்டெறிகின்ற. இப்போ நாரன் தலவ்வா என்றால் கொழுந்து வெட்டெறிகின்ற நெருப்பை கொண்டு நாங்கள் உங்களுக்கு அல்லது நான் உங்களை எச்சரித்தேன். கொழுந்து வெட்டெறியும் நெருப்பை நான் உமக்கு எச்சரித்து விட்டோம். லா யஸ்லாஹா இல்லல் அஷ்கா. இங்கே பாருங்கள், லா யஸ்லாஹா என்று சொன்னால், லா யஸ்லா என்று சொன்னால் நுழைய மாட்டான். ஹா என்பது அந்த கொழுந்து விட்டெறியும் நெருப்பு. லா யஸ்லாஹா அந்த கொழுந்து விட்டெறியும் நெருப்பில் நுழைய மாட்டார்கள். இல்லல் அஷ்கா, இல்லா என்று சொன்னால் தவிர. அல் அஷ்கா என்பது நாங்கள் மூதேவி என்று சொல்லுவோம், அல்லது தரித்திரம் பிடித்தவன் என்று சொல்லுவோம், அல்லது துர்ப்பாக்கியசாலி என்று சொல்லுவோம். லா யஸ்லாஹா இல்லல் அஷ்கா, மூதேவியை தவிர துர்ப்பாக்கியசாலியை தவிர அந்த நரகத்திலே நுழைய மாட்டான். அப்ப துர்ப்பாக்கியசாலிதான் நரகத்திலே நுழைவான். அவன் எப்படிப்பட்டவன்? அல்லதி கஸ்ஸப வ தவல்லா, அவன் பொய்ப்பித்தான். கஸ்ஸப என்று சொன்னால் பொய்ப்பித்தான், தவல்லா என்று சொன்னால் புறக்கணித்தான். அப்ப புறக்கணித்து பொய்ப்பித்த மூதேவி துர்ப்பாக்கியசாலிதான் கொழுந்து விட்டெறியும் அந்த நெருப்பிலே நுழைவான். வஸயுஜன்னபுஹல் அத்கா, யுஜன்னபு என்று சொன்னால் அப்புறப்படுத்தினான், தூரமாக்கினான். வஸயுஜன்னபுஹா அந்த நெருப்பை விட்டும் தூரமாக்கப்படுவான். யாரு? அல் அத்கா. அத்கா என்று சொன்னால் மிகுந்த இறையச்சம் கொண்டவன், இறை பயம் கொண்டவர். அப்ப வஸயுஜன்னபுஹல் அத்கா, தக்வா உள்ள மிகுந்த இறை பயம் கொண்டவர் அந்த நரகத்தை விட்டும் அல்லது அந்த நெருப்பை விட்டும் தூரமாக்கப்படுவார். அல்லதி யுக்தி மாலஹு யதஸக்கா, அந்த தக்வா உள்ள மனிதருடைய பண்பு என்னவென்றால், யுக்தி மாலஹு தனது சொத்து செல்வங்களை அவர் வாரி வழங்குவார், கொடுப்பார். யதஸக்கா, தஸக்கா என்று சொன்னால் தூய்மைப்படுத்தினான். அப்ப அல்லதி யுக்தி மாலஹு யதஸக்கா, தன்னை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி தனது சொத்து செல்வங்களை கொடுக்கின்ற மிகுந்த இறை பயம் கொண்டவர் அந்த நெருப்பை விட்டும் தூரமாக்கப்படுவார். வமா லி அஹதின் இந்தஹு மின் நிஅமத்தின் துஜ்ஸா. இங்கே பாருங்கள், வமா லி அஹதின் யாருக்குமே இல்லை, இந்தஹு அவனிடத்திலே, அந்த தக்வா உள்ள மனிதனிடத்திலே இல்லை, மின் நிஅமத். நிஅமா என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும் அருள் என்று கருத்து. நிஅமத் அல்லாஹ்வுடைய அருள். இங்கே நிஅமத் என்பது உபகாரம், தான தர்மங்கள். அப்ப துஜ்ஸா என்று சொன்னால் கூலி வழங்கப்பட்டது, பிரதிபலன் என்று சொல்லுவோம். அப்ப மின் நிஅமத்தின் துஜ்ஸா. அப்ப வமா லி அஹதின் இந்தஹு மின் நிஅமத்தின் துஜ்ஸா, அவரிடத்திலே பிறருக்கு அவர் உதவி செய்கின்ற போது பிரதிபலனை எதிர்பார்த்து அவர் ஒருபோதும் உதவி செய்ய மாட்டார். இல்லப்திகாஅ வஜ்ஹி ரப்பிஹில் அஅலா, இல்லா என்று சொன்னால் தவிரதானே. இப்திகா என்று சொன்னால் நாடி, வஜ்ஹ் என்று சொன்னால் முகம், ரப்பிஹில் அஅலா என்று சொன்னால் அவனுடைய உயர்ந்த ரப்பு. பாருங்க, இப்திகாஅ வஜ்ஹி ரப்பிஹில் அஅலா, அவனுடைய உயர்ந்த ரப்பின் முகத்தை நாடியே அன்றி அவர் பிரதி உபகாரம் செய்யவில்லை. அதாவது இந்த தக்குவா உள்ள மனிதர், அந்த நெருப்பை விட்டும் தூரமாக்கப்படுகின்ற மனிதன்
தனது தர்மங்களை அவர் வழங்குகின்ற போது அல்லாஹ்வுடைய திருப்தியை மட்டும் நாடித்தான் வழங்கியுள்ளார். வலசௌஃப யர்தா, நிச்சயமாக அவர் திருப்தி அடைவார், திருப்தியுறுவார். 22 வசனங்களை கொண்ட இந்த சூரத்துல் லைல், இரவு என்ற இந்த சூரா மனிதனுடைய இருவகையான முயற்சிகளை பேசுகின்றது. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.